தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் 14வது பதிவாக பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னாக்கா, கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்கினவங்க வந்து பணம் கட்ட தேவையில்லை தான் நான் சொல்கிறேன். அதுதான் இந்த மெயினோட டாப்பிக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு, இந்த குடும்ப அவமானம், அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கட்டுறவங்க வந்து என்னென்ன லீகல் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா உங்களோட சேஃப்டிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட பிரச்சனை அவங்க மேலே தான் வரணுமே தவிர உங்கள் பேரில் வரக்கூடாது. நீங்கள் ஒரு டீஃபால்ட்டுங்கிறத ஒரு கோடை மறைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் போதும். நீங்கள் டீஃபால்ட்டுங்கிற கோடை மறைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடாக போட்டால் முடிஞ்சுது. அந்த பெரிய கோடு தான் மெயில் சிஸ்டத்துக்கு எவ்வளோ மரியாதைன்னா, மெயில் சிஸ்டங்கிறது வந்து எவிடன்ஸ் ஆக்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மெயிலை வந்து சாட்சியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போஸ்டல் அது போகிறத விட இப்போல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு கூட கிடையாது, ஒன்லி ஸ்பீட் போஸ்ட்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மெயில் சிஸ்டம் தான் நீங்கள் மெயில் காப்பி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதில் நம்ம என்ன சொல்ல வேண்டியது, பேங்க் சொல்லிட்டோம். பேங்கோட நோடல் ஆஃபீஸர் தான் முக்கியம். நோடல் ஆஃபீஸர் கமிச்சிட்டோம், அவங்க திருப்பி அமைச்ச ரிப்ளை காப்பி நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்ச அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு மெயில். இந்த மெயில் எப்படி இருக்கணும்னா, ஒரு இன்விடேஷன் டு ஆர்பிட்ரேஷனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சட்டப்படி சொல்லணும்னா, ஐயா நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இந்த பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கிறீங்க, நாங்கள் நேரடியெல்லாம் வாங்கலை. அதனால் உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படிங்க. அதில் என்ன சொல்லியிருக்கீங்க, ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா. வி ஆர் ரெடி ஃபார் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸு, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சார், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற இன்விடேஷன் டு ஆர்பிட்ரேஷன் வந்து நாமளே அனுப்பலாம். ஆக்சுவலி நாம் அனுப்புறதுக்கு கிளாஸில் இல்லைனா கூட இருக்குதுங்க, நடத்துங்க. அதை விட்டுட்டு ஏன் ரெக்கவரி ஏஜென்ட் யூஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு மெயில் தான் போகணும். ஸோ இது 3வது மெயில். இந்த 3வது மெயிலில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினோட பர்சனல் லோனோ போட்டார்னு வச்சிங்களேன், லீகல் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவான். சரி, ஒரு செட்டில் பண்ணுறது ரெடியாக இருக்கார் போல் இருக்குது, சரி ஒரு ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிட்ரேஷன் ரெடி பண்ணி ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வருது. அவ்வளோதான். ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அடுத்ததான் அதுக்கு ஒரு ரிப்ளை. ஸோ ஒரு கிரெடிட் கார்டுக்கு இத்தனையும் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைலாம் கிடையாது. அந்தந்த அட்வொகேட்டை பொறுத்து இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு நாலேஜாக இது நோட் லெட்டர் அனுப்புனா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஸோ இன்விடேஷன் ஆர்பிட்ரேஷன் ஆரம்பிச்சுன்னா ப்ரீ ஆர்பிட்ரேஷன், இது டிபார்ட்மெண்ட் மாறிடும். அதுக்குள்ளே வந்து பேனல் அட்வொகேட்டுக்கு போயிட்டு சோல் ஆர்பிட்ரேட்டர் வந்துடும். எப்படின்னா, பஞ்சாயத்து பண்ணுறது பஞ்சாயத்துக்கார்ட்ட போயிடும். பஞ்சாயத்து தான் நடக்கும் ஆர்பிட்ரேஷனில், பணம் கட்டியாக தான் கேட்பான். அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஒன்று வைக்கணும். ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு, அதாவது முதல்ல வந்து பேங்க் பணத்தை கேட்குறத விட்டுருணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் அதுதான் இருக்கணும் அப்படின்றாங்க. எடுத்த உடனே பேங்க்லேருந்து வர்ற அட்வொகேட் என்ன கேட்குறாங்க, எப்போ தான் பணத்தை கட்டுறீங்க சார், இதுதான் கேள்வி. பணத்தை கட்ட ரெடியாக, இந்த கேள்வி நீ கேட்கக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா ஆன்லைனில் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள், வக்காலத்தோடு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லணும்.